முதலமைச்சராக பொறுப்பேற்றார் விஜய். காத்திருக்கும் சவால்கள் என்ன? பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மேடையில பேசினது, மேடையில சில விஷயங்கள் நடந்தது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்ட விழாவில் 3ஆம் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை வைத்தது மரபு மீறல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்தவர் இன்றைக்கே விமர்சனத்துக்கு உள்ளானார். அதுவும் கூட்டணி கட்சிகளுடைய விமர்சனத்துக்கே உள்ளாகி இருக்கிறார். கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். ஆனால் திமுக இருந்தது நடந்திருக்குமா? அந்த மேடையில் நடந்திருக்கு. என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். விஜய்க்கு வந்து அதெல்லாம் கிடையாது. நான் முதலமைச்சர் தான், பாட்டா பாடிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? இப்ப அடுத்தடுத்து வரப்போகிற மத்திய அரசுடைய திட்டங்களை இவர் எதிர்க்க போகிறாரா? வெள்ளையனை எதிர்ப்போம் மன்னா. வீர மரணம் அடைய நான் தயாராக இருக்கிறேன். ஓஹோ, வீர மரணம் என்றால் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதுதானே மன்னா, நான் தமிழ் ரத்தத்தின் சொத்து. அப்படி என்றால் ஒன்று செய்ய ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இந்தி உள்ளே வரும்போது நீங்க எதிர்கட்சிகளும் தினந்தோறும் ஒலிக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒன்று ஒலிக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்புறம் என் கட்சியில நீங்கள் இணைந்து விட்டால், சேர்ந்து விட்டால் ஒரு ஆட்டம் ஆடி விடலாம் நினைக்காதீங்க, நடக்காது அப்படின்னு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. அது யாரை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னார்? வேற யாரு? நான் தான். இன்னைக்கு வந்து 6 சிலிண்டர் நான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடியவர் 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது கஜானாவில். இன்னைக்கு அதுக்கு தான் முதல்ல வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்டார். கஜானாவில் காசு இல்ல. 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஆதவ் அர்ஜுன் மூச்சுக்கு 300 தடவை மேடையில் பேசிய விஷயம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சியை ஒழிக்க போகிறோம். பக்கத்திலே தேசிய மன்னர் ஆட்சி ஆள் உட்கார்ந்து. என்னடா புத்தலாட்டாது? நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல. மன்னர் பரம்பரையில இருந்து யாருங்க வந்திருக்காரு தமிழ்நாட்டுல? ஸ்டாலின் மன்னர் பரம்பரையா? ஸ்டாலினை போட்டு உள்ள போட்டு உதச்சாங்களா மன்னர் பரம்பரை? அதை நீங்க தாங்குவீங்களா? குருநாத் கூட சண்டை போட நீ குருநாத் ஆகணும். ஆனா குருநாத் ஒரே ஒருத்தன். அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ. உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாவது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி ஒண்ணும் இல்ல, தாராளமா வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதை மக்கள் வந்து இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. வந்தே மாதரம் விஜய் திட்டமிட்டு இப்படி ஒரு இந்துத்துவ அஜெண்டாவோட பண்ணாருன்னு நான் சொல்லல. இதை தடுக்க முடிஞ்சா? ஜோசப் விஜய், பெரியார் திரளுக்கு சென்ற விஜய், பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் எதுக்குங்க ஆனந்தமடம் நாவல இருந்து எடுத்து இப்படி ஒரு வந்தே மாதரத்தை பாட போறாரு, ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்டின் பழிய வாங்கிக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டார். அப்படி பண்ணுவதை உங்களால தடுக்க முடிஞ்சா? இதுதான் மாநில அரசு. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு? இதுதான் மம்தா பானர்ஜி, இதுதான் ஸ்டாலின், இதுதான் பினராயி விஜயன். இவங்க முதலமைச்சராக இருக்க மாநிலத்தில் இதுவரை நடக்க முடியுமா? நம்ம சொல்றதுதான் கேஸ், நம்ம கொடுக்கறதுதான் பொருள், நம்ம அனுப்புறதுதான் ஆளு. அப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி தொழில் சொல்ல மொத்த ஜன்மம் நம்மளை நம்பி நிக்கணும்டா. அப்பதான் நமக்காக இறங்கி வேலை செய்வாங்க. இன்னும் ஒரு பதவியே ஏற்கல, இன்னும் உள்ள நுழையல நிர்வாகத்துக்குள்ள. அதுக்குள்ளேயும் ஸ்டாலின் காலி பண்ணிட்டாருனாங்க. எல்லாத்துக்கும் அண்ணியா தான் காரணம். அம்மா
ஓட்டன்னு வச்சுக்க என்னடா அந்நியதாங்க இருக்க ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க அதுக்கு நானே பொறுப்பா முடியும் அன்னைக்கு அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அவர் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போதும் 10 லட்சம் கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் சொன்னாரு. தலைவரே, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் எப்ப தர போறீங்க? ஸ்வாகா ஸ்வாகா. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் எப்ப தலைவரே? ஸ்வாகா ஸ்வாகா. தலைவரே, வருடத்துக்கு 6 சிலிண்டர் பா. ஸ்வாகா ஸ்வாகா. தலைவரே, அண்ணன் சீர் மாமன் சீர்பா. ஸ்வாகா ஸ்வாகா. தலைவரே, தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம். ஸ்வாகா ஸ்வாகா. தலைவரே, குடும்பத்திற்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. ஸ்வாகா ஸ்வாகா. அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ராகுல் காந்திக்கு என்ன மரியாதை கிடைத்தது? டாக்டர் KG அருண்ராஜ் அவர்கள். உனக்கோசரமே கோயில அழிஞ்சுங்க இந்த லோகநாதன் உனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவர் பேரை கூட ஒரு முறை 2 முறை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். கஜானா காலின்னு சொன்னதுக்கும் ஒரு கருத்து வருகிறது, தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்துக்கும் ஒரு கருத்து வருகிறது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இன்னும் கிட்டும் பதவி ஏத்து ஒரு 10 மணி நேரம் கூட ஆகல. இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் எப்படி சேர்ந்து அடிக்கிறாங்க? விழுந்தேன், அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோராயி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தை இப்படி வராங்களே, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அதாவது விஜய் வந்து விட்டால் விஜய் வந்து அப்புறப்படுத்த முடியாது. விஜய்க்கு எதிரான அரசியல் செய்தால் நம்ம வந்து காணாம போயிடுவோம், தோத்து போயிடுவோம். மக்கள் அந்த அளவுக்கு ஏகோபித்த ஆதரவு விஜய் கிடைக்கிறது இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு மக்கள் வந்து வாக்களிச்சதே இருக்கக்கூடியவங்க செஞ்ச ஆட்சி சரியில்லை, அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு தான் கொடுக்குறாங்க. இவ ரொம்ப யோக்கியம், நீ உருட்ல ஊழல் செய்யவே மாட்டான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்கும் லியோ பட டிக்கெட் பேரம் பேசி விற்கப்படுவதால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். ஒரு பைசா தொட மாட்டான், எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? சீட் ஷேர்ல பாத்தீங்கன்னா 108. அப்ப ஓட் ஷேர்ல பார்த்தாலும் அதிகமா அவங்கதான், சீட் ஷேர்ல பார்த்தாலும் அதிகமா அவங்க கேக்குறாங்க. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தாவேக ஆண்டவன் மீது ஆணையாகன்னு நீங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க. இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தா அதை செய்ய மாட்டாங்க. அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரபை தாவேக பின்பற்றணும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? அப்புறம் அவர்தான் பெரியார் தெருவில் போனாரு. கேட்டு வாங்கி கட்டிக்கிறியா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் 1 in 4 MLA faces serious criminal cases ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுல அதிகமாக திமுக அதிமுக விட அதிகமான கிரிமினல் கேஸ் பேஸ் பண்ணது டிவிகே. இந்த நிமிஷத்துல இருந்து கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். தேவையா? ஆக்ஷன் எடுக்கிறவன் கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.